அத்தியாயம் 43. ஏதோ மாயம் செய்தது போல மாதவியின் வாழ்க்கை ஒரே இரவுக்குள் மாறி போயிற்று. நேற்று வரை மனதில் இருந்த குழப்பம், தவிப்பு, ஏக்கம், நிராசை எல்லாம் நீங்கி ஒரு விதமான நிம்மதியில் இருந்தாள் அவள். எதை நினைத்தும் அவள் பயப்படவில்லை. மிகவும் தெளிவான ஒரு மனநிலையில் இருந்தாள். அந்த தெளிவை அவளுக்கு கொடுத்தவன் முகிலன். அதிகாலையிலேயே விழிப்பு வந்துவிட்டது. ஆனாலும் படுக்கையில் இருந்து எழுந்திருக்க மனமில்லாமல் தலையணையை கட்டி கொண்டு கிடந்தாள். அவளைப் போலவே விழிப்பு வந்து விட்டாலும் எழுந்திருக்க மனமின்றி படுக்கையில் உருண்டு கொண்டிருந்தான் முகிலன். நேற்று இரவே பெற்றோரை போனில் அழைத்து தனக்கும் மாதவிக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தைகளை அனைத்தும் சொல்லிவிட்டான். பெரியவர்களுக்கு மிகவும் சந்தோஷம். அதிக நாள் கடத்தாமல் சீக்கிரமே கல்யாணம் பண்ண வேண்டும் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டார் முகிலனின் தாயார். எழுந்து கொஞ்ச நேரம் உடற்பயிற்சி செய்து குளித்து தயாராகி முகிலன் டைனிங் ஹாலுக்கு வந்தபோது மாதவியின் சத்தம் சமையல் அறைக்குள் கேட்டது. சோஃபாவில் அமர்ந்து அன்றைய நியூஸ் பேப்பரை கையில் எடுத்தபோது அவன் குடிப்பதற்கு காஃபியை கொண்டு வந்து கொடுத்தாள் மாதவி. அதை வாங்கி அருந்தியபடியே, நான் சத்தமே கொடுக்காம தானே வந்தேன், ஆனா நான் வந்ததை நீ எப்படி கண்டுபிடிச்ச என்று கேட்டான் ஆச்சரியமாக. இது என்ன பெரிய வித்தையா? நீங்க வீட்டுக்குள்ள செருப்பு போட்டுட்டு தான் நடப்பீங்க. மாடிப்படியில இறங்கும் போது குதிச்சு குதிச்சு இறங்கி வருவீங்க. இப்பவும் அப்படித்தான் வந்தீங்க. அந்த சத்தம் கேட்டு காஃபி எடுத்துட்டு வந்தேன் என்று மாதவி சொல்ல, கையில் இருந்த காஃபி கப்பை டீப்பாயில் வைத்துவிட்டு, இங்க வாயேன் என்று கண்களால் அழைத்தான். என்ன என்று கேட்டுக்கொண்டு மிக அருகில் வந்தவளை கையை பிடித்து தன் அருகே உட்கார வைத்தவன் கண்களால் ஒரு முறை சுற்றுப்புறத்தை அலசி ஆராய்ந்து விட்டு சட்டென்று அவள் கன்னத்தில் அழுத்தமாய் ஒரு முத்தத்தை கொடுத்து விட்டான். அதிர்ச்சியில் எழுந்து விட்டாள் மாதவி. ஐயோ, என்ன இது ஹால்ல வச்சு? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? யாரும் பார்க்கலங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் கொடுத்தேன். நீ ஏன் இப்படி எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் ஆகுற? ஃபர்ஸ்ட் உட்காரு என்றவன் எழுந்து நின்றவளை மறுபடியும் கையை பிடித்து இழுத்து தன் அருகே உட்கார வைத்தான். முன்னெச்சரிக்கையாய் இப்போது அவனுக்கு அருகே இல்லாமல் கொஞ்சம் தள்ளி அவள் உட்கார சிரிப்பு பீறிட்டு கொண்டு வந்தது முகிலனுக்கு. சத்தம் வராமல் உடல் குலுங்க சிரித்து கொண்டிருந்தவனை முறைத்தாள் மாதவி. கோபமாய் ஏதோ சொல்வதற்கு வாய் திறந்தவளை, மாதவிமா என்ற யசோதாவின் குரல் அழைக்க அவன் பக்கம் லேசாய் சரிந்து மிக மெதுவான குரலில், போயிட்டு வந்து அப்புறமா உங்களை கவனிச்சுக்கிறேன் என்று கண்களை உருட்டி மிரட்டிய அவளை பார்த்து இன்னும் அதிகமாக சிரித்தான் முகிலன். அப்படி என்ன சொல்லிவிட்டோம்? ஏன் இவன் இப்படி சிரிக்கிறான் என்று எண்ணிக்கொண்டே சமையல் அறைக்குள் போய்விட்டாள் மாதவி. உனக்கு டிரைவிங் தெரியுமா என்று மாதவியிடம் கேட்டான் முகிலன் சாப்பிட்டு கொண்டிருக்கையில். 2 வீலர் ஓட்டுவேன், அதுவும் ஸ்கூட்டி மட்டும்தான். கார் டிரைவிங் படிச்சிருக்கேன், லைசன்ஸ் எல்லாம் இருக்கு, ஆனா ஓட்டினதில்ல. ஏன்? வீட்டுல எல்லா காருக்கும் டிரைவர் இருக்காங்க, எல்லா அண்ணன்களுக்கும் டிரைவிங் தெரியும், அதனால எனக்கு கார் ஓட்டுறதுக்கு சான்ஸே கிடைக்கல. ஓகே, அப்போ அந்த சான்ஸை நான் தரேன், கார் ஓட்டுறியா நீ? வேண்டாம், ரொம்ப நாள் ஆச்சுல்ல, டச் விட்டு போச்சு, படிச்சதெல்லாம் மறந்து வேற போச்சு. பரவாயில்ல, மறந்ததையெல்லாம் நான் ஞாபகப்படுத்தி கத்து கொடுக்கிறேன். ஐயோ வேண்டாம் முகிலன், விடுங்க, உங்களுக்கு எவ்வளவோ வேலை இருக்கு, அதுக்கிடையில இது வேறையா? இவ்வளவு அவசரமா டிரைவிங் கத்துக்கிட்டு நான் எங்க போய் கார் ஓட்ட போறேன்? ஒண்ணு வேண்டாம், அப்புறமா பாத்துக்கலாம். காலில் அடிபட்டு கிட்டத்தட்ட 2 வாரமா வீட்டிலேயே இருந்திருக்கீங்க. முடிச்சு கொடுக்க வேண்டிய வேலைகள் எவ்வளவோ இருக்கும், அதையெல்லாம் முதல்ல பாருங்க. காரும் எங்கேயும் ஓடி போகாது, நானும் எங்கேயும் ஓடி போக மாட்டேன் என்றாள் மாதவி. ஆனால் மாதவி எவ்வளவு பிடிவாதமாக மறுத்தும் அவளுக்கு கார் ஓட்ட கற்றுக் கொடுப்பதை முகிலன் தள்ளி போடவில்லை. தினமும் காலையில் எழுந்த உடனேயே கார் ஓட்டுவதற்கு அவளை அழைத்து போனான். இரவு நேரங்களில் நிறைய ஊர் சுற்றினார்கள். விடுமுறை நாட்களையும் விடாமல் வெளியே அழைத்து போனான். அவனுடைய நடன பள்ளிக்கு அழைத்து சென்று அனைவருக்கும் அவளை அறிமுகப்படுத்தி வைத்தான். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. ஏதோ புது படத்திற்கு அட்வான்ஸ் வாங்கி வந்து மாதவியிடம் கொடுத்தான் முகிலன். மாதவி, இதை பத்திரமா வச்சுக்கோ, அப்புறமா நான் கேட்கும்போது கொடு. அந்த சூட்கேஸை கையை நீட்டி வாங்குவதற்கு கூச்சமாக இருந்தது மாதவிக்கு. நீங்களே வச்சுக்கோங்களேன் என்று அவள் தயக்கமாக சொல்ல, ஏன் என்று பதில் கேள்வி கேட்டு புருவத்தை உயர்த்தினான் முகிலன். பிறகு, எங்கேயாவது மிஸ் ஆகிடுமோன்னு பயப்படுறியா? ஆமாம் என்பதாய் தலையசைத்தாள். கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த கணக்கு வழக்குகளை மட்டும் இல்ல,
கேஷ் டீலிங்கும் நீ தான் பண்ணணும். எல்லாருக்கும் சேலரி தரணும். அதுக்கெல்லாம் இப்பவே ட்ரைனிங் எடுத்துக்கோ. இப்படி பயந்து ஒதுங்கினா எப்படி? இந்தா பிடி. எங்க வைக்கணும்னு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா பத்திரமா வெயி. எந்த பூதம் வந்து தூக்கிட்டு போகுதுன்னு நானும் பாக்குறேன் என்று சொன்னவன் அவள் கையை பிடித்து சூட்கேஸை திணித்து விட்டு சென்று விட்டான். திகைத்து போய் கொஞ்ச நேரம் அந்த சூட்கேஸை பார்த்து கொண்டிருந்தவள் பிறகு அவளுடைய அலுவலக அறைக்குள் சென்று அங்கிருந்த பீரோவை திறந்து உள்ளே வைத்து பூட்டி சாவியை பத்திரமாக இடுப்பில் சொருகி கொண்டாள். அன்று முகிலனுக்கு வேலை எதுவும் இருக்கவில்லை. வீட்டிலேயே தான் இருந்தான். மதியம் சாப்பிட்டு கொண்டிருக்கையில், மாதவி, நாம எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாமா? வெளியனா எங்க? நான் மாலுக்கு போகலான்னு நினைச்சேன். நல்லா சுத்திட்டு ஏதாவது சினிமா பார்த்துட்டு வருவோம். இல்ல உனக்கு வேற எங்கேயாவது போகணும்னு தோணுச்சுன்னா சொல்லு, அங்க போகலாம். எனக்கு மெரினா பீச்சுக்கு போகணும் போல இருக்கு. ஓ, போலாமே. ஆனா முதல்ல மாலுக்கு போவோம். அப்புறமா ஈவினிங் பீச்சுக்கு போகலாம். சாப்பிட்டு ரெடி ஆயிட்டு வா. சாப்பிட்ட உடனே வா. அப்புறம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டு மாலுக்கு போவோமா? அவன் குரலில் இருந்த கேலியை புரிந்து கொண்டவள், தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு போகணும்னு எல்லாம் நான் சொல்ல வரல. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதாவது ஒரு 1/2 hour அப்புறமா போலாமான்னு கேட்டேன் என்று விளக்கம் சொல்ல, அதை கேட்டு லேசாய் தலை அசைத்தவன் பிறகு, சாப்பிட்டு 5 நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்க கூடாது. உடனே கிளம்பணும். மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு சும்மா உட்கார்ந்திருந்தா தூக்கம் தான் வரும். அப்புறம் படுக்கணும்னு தோணும். படுத்தா தூங்கிடுவோம். எந்திரிக்கவே முடியாது. பிளானே கொலாப்ஸ் ஆயிடும். சோ பி ரெடி என்று கண்டிப்பான குரலில் சொல்லிவிட்டு கை கழுவ எழுந்தான். கூடவே எழுந்தாள் மாதவியும். அத்தியாயம் 44. மதிய சாப்பாடு முடிந்து வெளியே சென்ற மாதவியும் முகிலனும் வெகு நேரம் மாலிலும் கடற்கரையிலும் சுற்றிவிட்டு நள்ளிரவில் தான் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள். பொதுவாகவே மாதவி ஊர் சுற்றுவதற்கு விரும்ப மாட்டாள். ஆனால் இப்போது முகிலனோடு சேர்ந்து சுற்றுவதற்கு நன்றாக இருந்தது. போர் அடிக்கவில்லை. ஆனால் மாலில் உள்ள பொருட்களின் விலையை கேட்டுத்தான் அவளுக்கு மயக்கமே வந்தது. அவர்கள் இருவரும் ஸ்டார்பக்ஸில் வாங்கி குடித்த காஃபியின் விலையில் ஒரு சில குடும்பங்களின் ஒரு மாதத்திற்கான காஃபி செலவு அடங்கிவிடும். பில்லை பார்த்து அவ்வளவு பெரிதாக விரிந்தது மாதவியின் கண்கள். எங்க ஊர்ல 1 லிட்டர் பசுமாட்டோட பால் விலையே 50 ரூபாய் தானே. இதென்ன ஒரு காஃபி 800 ரூபாயா என்று அவள் வாயை பிளக்க சிரிப்பை அடக்குவதற்கு கடும்பாடு பட்டான் முகிலன். 800 ரூபாய் காஃபியை குடித்ததுமே அவளுக்கு புஷ் என்று ஆகிவிட்டது. அதன் பிறகு அவள் வேறு எந்த பொருளையும் வாங்குவதற்கு ஆர்வம் காட்டவில்லை. ஒவ்வொரு கடைக்காக கூட்டி சென்று அது வேண்டுமா இது வேண்டுமா என்று முகிலன் ஆவலாக கேட்க அவளோ எதுவுமே வேண்டாம் என்று பிடிவாதமாக மறுத்துவிட்டாள். காஃபிக்கான பில்லை இவளிடம் காட்டியிருக்க கூடாதோ என்று வருத்தமாக யோசித்தான் முகிலன். ஆனால் மாலுக்குள் இருந்த ஒரு நகை கடைக்குள் அவளை அழைத்து சென்றவன், இந்த கடையில கண்டிப்பா நீ ஏதாவது ஒரு நகையை வாங்கி ஆகணும். அப்படி வாங்கினாதான் இந்த கடையை விட்டு வெளியே போக முடியும். இல்லனா எவ்வளவு நேரம் ஆனாலும் நாம 2 பேரும் இங்கேயே தான் இருப்போம் என்று மெல்லிய குரலில் அவள் காதுகளில் கூற, ஐயோ முகிலன், ஏன் இப்படி பண்றீங்க? எனக்கு ஏற்கனவே நிறைய ஜுவல்ஸ் இருக்கு. அதே எனக்கு போட பிடிக்காது. இப்போ புதுசா வேற ஏன் வாங்கணும் என்றாள் மாதவி. அதெல்லாம் உனக்கு உங்க அப்பா ஆசையா செஞ்சு கொடுத்தது. இது நான் உனக்கு வாங்கி தர ஃபர்ஸ்ட் கிஃப்ட். அதனால நீ கண்டிப்பா வாங்கிக்கணும். அவளை இழுத்து கொண்டு போய் நகைகளை பார்த்தான். எதை காட்டினாலும் பிடிக்கவில்லை பிடிக்கவில்லை என்று அவள் சொல்ல கோபமாக முறைத்தவன் பிறகு, நீ எதையுமே செலக்ட் பண்ண வேண்டாம். நான் தானே கிஃப்ட் தரேன், அதனால நானே பண்ணுகிறேன் என்று சொன்னவன் தேடி தேடி அவள் கால்களுக்கு ஒரு தங்க கொலுசை எடுத்து வந்தான். முத்துக்களே இல்லாமல் வெறும் சங்கிலி மட்டும் நல்ல கனமாக திக்காக இருந்தது. டிசைன் பிடிச்சிருக்கா மாதவி? நல்லா இருக்கு. அப்போ இதை எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். ஆனா கொடுங்க போட்டு பார்க்கலாம். சைஸ் கரெக்டா இருக்கணும்ல. போட்டு பார்த்தாள். அவள் கால்களுக்கு மிகச் சரியாக பொருந்தியது. அப்படியே போட்டுக்கோ மாதவி, கழட்ட வேண்டாம். பில் பே பண்ணிடுவோம் என்று முகிலன் சொல்ல, வேண்டாம், பில் பே பண்ணிட்டு வாங்க. வீட்டுக்கு கொண்டு போய் பூஜை ரூம்ல வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா போட்டுக்கலாம் என்றாள் மாதவி. மெல்ல சிரித்தான் முகிலன். ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, எங்க அம்மாவும் இப்படித்தான் சொல்லுவாங்க, அதான் சிரிச்சேன். ஆனா எனக்கு அந்த நம்பிக்கை எல்லாம் இல்ல. பரவாயில்ல, உங்களுக்கும் சேர்த்து அந்த சாமி மேல நான் நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன். வாங்க போகலாம். கேஷ் கவுண்டருக்கு சென்று பில்லை கொடுத்து விட்டு பொருளை வாங்கி கொண்டு காருக்கு வந்தார்கள். பார்க்கிங்கில் வைத்து மாதவியை பார்த்து, ஏன் மாதவி நான் எது வாங்கி கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற என்று அவன் வருத்தமாக கேட்க,
அது அப்படி இல்ல முகிலன். ஏதாவது பொருள் தேவைன்னா தானே வாங்கணும். அதான் வேண்டான்னு சொன்னேன். அதை விட இந்த மால்ல பொருட்கள் எல்லாம் விலை ரொம்ப அதிகமா இருக்கு என்று அவள் சொல்ல, விலைய பார்த்து பொருள் வாங்கக்கூடாது மாதவி. உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த பொருள் என்ன விலையானாலும் நீ வாங்கு. ஏன் தெரியுமா? நான் ஆயிரங்கள்லயோ லட்சங்கள்லயோ சம்பாதிக்கல, கோடிகள்ல சம்பாதிக்கிறேன். நான் சம்பாதிக்கிறது எல்லாம் உனக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் மட்டும்தான். ஊர்லயே எக்கச்சக்கமான சொத்தும் வருமானமும் இருக்கு. அதையே என்ன பண்றதுன்னு தெரியல. அக்கா மட்டும்தான். அக்கா ஃபேமிலியோ கனடால செட்டில் ஆயிட்டா. இங்க வரவே மாட்டா. எனக்கு எதுவுமே வேண்டான்னு வேற சொல்லிட்டா. ஏதாவது விசேஷம்னா மட்டும் வருவா. நீயும் இப்படி எதை எடுத்தாலும் வேண்டான்னு சொன்னா அப்புறம் நான் சம்பாதிக்கிற பணத்தை யார் செலவழிக்கிறது என்ற ஆதங்கமாக அவளை பார்த்து கேட்டான் முகிலன். அந்த வார்த்தைகளை கேட்டு வாய்விட்டு சிரித்து விட்டாள் மாதவி. பிறகு, நீங்களே சொல்லிட்டீங்களே, நீங்க சம்பாதிக்கிறது எல்லாம் எனக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் தான்னு. நான் செலவழிக்கலனா என்ன? நீங்க சம்பாதிக்கிறது எல்லாம் சந்தோஷமா நம்ம பிள்ளைங்க செலவழிக்கட்டும், வாங்க போகலாம் என்று சொல்ல முகிலனுக்கு ஒரே பூரிப்பு. மனதார மாதவி அவனை ஏற்றுக்கொண்டாள். காதலனாக அல்ல, கணவனாகவே. இல்லை என்றால் பிள்ளைகள் என்ற வார்த்தைகள் எல்லாம் வாயில் வந்திருக்குமா? நிச்சயம் இரவு இதை தாயிடம் சொல்ல வேண்டும் என்று மனதில் நினைத்துக் கொண்டான். பல வருடங்களுக்கு பிறகு இன்றுதான் சந்தோஷமாக இருப்பதாக உணர்ந்தாள் மாதவி. முகிலனின் அருகாமையும் அவன் பேச்சும் சிரிப்பும் நிச்சயம் அவளை வேறு ஒரு உலகத்திற்கு அழைத்து சென்று விட்டது. இவன்தான் கணவன் என்று முடிவான பிறகும் கூட அந்த ராஜா மேல் வராத காதல் முகிலனோடு பழகி கொண்டிருக்கும் போதே அவன் மீது வந்து விட்டது. அதாவது அவன் அவள் மீதான காதலை சொல்வதற்கு முன்பே அவன் மீது தனக்கு காதல் வந்து விட்டதை உணர்ந்திருந்தாள் மாதவி. அதை அவள் வெளியே சொல்லவும் இல்லை. பயம். அவன் தன்னிடம் தன் காதலை தெரிவித்த போதும் அதே பயம் அவளுக்கு இருந்தது. ஆனால் இப்போது அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஓரளவு தெளிவாகவே இருந்தாள். முன்பு போல எதற்கெடுத்தாலும் இப்போது அந்த பழைய விஷயத்தை நினைத்து நடுங்கவில்லை. அந்த அளவிற்கு அவளை தைரியமாக வைத்திருந்தான் முகிலன். மாதவி ஆசைப்பட்டது போல அவளை கடற்கரைக்கு அழைத்து சென்றான். சிறு குழந்தை போல மண்வீடு கட்டி கடல் அலையில் விளையாடி சுண்டல் வாங்கி தின்று இரவு உணவையும் அங்கே பக்கத்திலேயே முடித்துக் கொண்டு வீடு திரும்பினார்கள். மறுநாள் தான் சந்திக்க போகும் விபரீதம் அறியாமல் மிகவும் மகிழ்ச்சியாக உறங்குவதற்கு சென்றாள் மாதவி. அத்தியாயம் 45. மறுநாள் படப்பிடிப்புக்கு சென்று விட்டான் முகிலன். காலில் ஏற்பட்டிருந்த காயத்தின் காரணமாக 3 வாரங்கள் தொடர்ந்த ஓய்விற்கு பிறகு இன்றுதான் முதலாக படப்பிடிப்பிற்கு சென்றிருந்தான். மாதவிக்கு இப்போதெல்லாம் முகிலனின் நினைப்பில் இரவில் உறக்கமே வருவதில்லை. முன்பானால் ராஜாவை நினைத்து அந்த பயத்தில் உறக்கம் வராது. இப்போதெல்லாம் முகிலனை நினைத்து சந்தோஷத்தில் அவளுக்கு உறக்கம் வரவில்லை. அவன் கண்களில் நிறைந்திருக்கும் காதலும், அவளை கண்டவுடன் தானாக மலர்ந்து சிரிக்கும் இதழ்களும், அவள் மீது அவன் கொண்டிருக்கும் அக்கறையும் அன்பும், அவன் அருகாமை இன்னும் இன்னும் வேண்டும் என்று அவள் மனம் ஆனந்த கூச்சலிட அவளுக்கு தூக்கமே வரவில்லை. ராஜாவோடு திருமணம் நிச்சயமாக இருந்த போதும் அவன் வீட்டிற்கு வரும் நாட்களில் அப்படி ஒன்றும் பரபரப்பாக இருக்க மாட்டாள் மாதவி. எப்போதும் போல இயல்பாகவே இருப்பாள். அவனாக வருவான், பேசுவான், போவான். அவனுக்கு குடிப்பதற்கு ஏதாவது கொண்டு போய் கொடுப்பாள் மாதவி. அதோடு வேலை முடிந்தது என்பது போல போய் அறையில் முடங்கிக் கொள்ளுவாள். அப்படி காஃபி கொடுக்கும் வேளையில் அவன்தான் அவளை ஒரு மாதிரியாக பார்ப்பான், விரலை தடவுவான். வருங்கால கணவன்தான் எனினும் அவனுடைய அந்த தீண்டல் அவளுக்கு ஒரு சிறு எரிச்சலைத்தான் ஏற்படுத்தும். இனிமையாக இருக்காது. அதற்கான காரணம் இப்போது புரிந்தது மாதவிக்கு. மனம் ஒருவனை ஏற்றுக்கொண்டால்தான் உடல் அவன் தொடுகையை விரும்பும். மனம் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் உடலும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அவன் தொடும்போது சிலிர்க்காத உடல் இவனை நினைத்த போதே சிலிர்த்தது. அப்படி என்றால் மாதவியின் இதயம் முகிலனை மிகவும் அதிகமாக விரும்புகிறது என்றுதானே அர்த்தம். தனக்கும் காதல் வந்ததை எண்ணி ஒரே சிரிப்பாக இருந்தது அவளுக்கு. தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு எப்போது தூங்கினாலோ தெரியாது. காலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு வீட்டிற்கு வந்தாள். பூஜை அறையில் சாமி கும்பிட்டு விட்டு பார்த்தாள். கொலுசை காணவில்லை. தலையில் கட்டி இருந்த டவலை கூட அவிழ்க்காமல் அவசர அவசரமாக மாடி ஏறி முகிலின் அறைக்கு சென்றாள் மாதவி. அறைக்குள் அவன் இல்லை. காலையில் எழுந்ததும் உடற்பயிற்சி செய்வான். அவனுடைய உடற்பயிற்சி கூடம் 2வது மாடியில் இருந்தது. படபடக்கும் இதயத்தோடு அங்கே சென்று பார்த்தவளுக்கு வெட்கம் பிடுங்க திரும்பி சென்று விடலாம் என்று நினைக்கும் போது, மாதவி
என்று அவளை அழைத்தான் முகிலன். ஐயோ என்று உள்ளுக்குள் அலறினாள் மாதவி. வெறும் பாக்ஸர் மட்டுமே அணிந்து முழுதாக ஈரமாகி விட்ட ஜிம் பனியனை கலற்றி போட்டுவிட்டு வியர்வையில் நனைந்திருந்த உடம்பை துடைத்துக் கொண்டிருந்தான். இந்த நிலையில் அவன் முன்னே போய் நின்று பேச கூச்சமாக இருந்தது அவளுக்கு. இவள் யோசித்துக் கொண்டே வெளியே நிற்க, ஏன் அங்கே நிக்கிற, உள்ள வா மாதவி என்று சத்தமாக அழைத்தான் முகிலன். வேறு வழியின்றி கால்கள் இரண்டும் பின்னிக் கொள்ள அடிமேல் அடி எடுத்து வைத்து உள்ளே சென்றாள். தலையில கட்டி இருக்கிற டவலை எடுத்துட்டு முடிய ஒதற மாதவி, சளி பிடிச்சுக்க போகுது. சரி என்று தலையாட்டியவள் அதை செயல்படுத்தாமல் அப்படியே நிற்க, உடம்பை துடைத்துக் கொண்டிருந்த டவலை தூக்கி ஏதோ மிஷினில் மாட்டிவிட்டு அவள் அருகே வந்து அவள் தலையில் கட்டி இருந்த டவலை பிரித்து எடுத்தான் முகிலன். முழுக்க ஈரமாக இருந்த அதையும் தன்னுடைய டவலின் மீதே போட்டுவிட்டு கபோர்டை திறந்து இன்னொரு புது டவலை எடுத்து வந்து அவளுடைய ஈர தலைமுடியை துவட்டிவிட துவங்கினான். பதறி போனாள் மாதவி. அச்சோ, இதெல்லாம் நீங்க ஏன் பண்றீங்க? நான் பண்ணிக்குவேன். கூச்சத்தில் நெளிந்தாள் அவள். அவளுடைய வெட்கத்தையும் கூச்சத்தையும் பொருள்படுத்தாதவன் கையை பிடித்து அவளை பால்கனிக்கு அழைத்து சென்றான். அங்கே நல்ல வெயில் இருந்தது. அவனிடம் இருந்த டவலை வாங்கி தலைமுடியை தானே துடைத்தாள் மாதவி. வந்த விஷயத்த மறந்துட்டேன் பாருங்க. பூஜை ரூம்ல பார்த்தேன், அந்த கொலுச காணோம். நீங்க எடுத்தீங்களா? அதை கேட்கத்தான் வந்தேன். நான் தான் எடுத்தேன். காலையிலேயே எடுத்து வச்சுட்டேன். ஓ அப்படியா, சரி கொடுங்க, நான் போட்டுக்கிறேன். பூஜை ரூம்ல கொலுச வச்சா அதை எடுத்து நீயே காலைல போட்டுக்குவேன்னு நினைச்சுதான் காலையிலேயே போய் அதை தூக்கிட்டு வந்து ஏன் ரூம்ல வச்சுக்கிட்டேன். அந்த கொலுச நானே உன் காலில் போட்டு விடுறேன். நீங்க போய் என் காலெல்லாம் தொட்டுக்கிட்டு வேண்டாம் கொடுங்க, நானே போட்டுக்கிறேன் என்று மாதவி பலமாக மறுக்க, எப்பவும் மிஸ்டர் கணேசனோட பொண்ணாவே பேசாத, கொரியோகிராஃபர் முகிலனோட பொண்டாட்டியா பேசு. அதென்ன பழைய பஞ்சாங்க மாதிரி காலை தொடாத கையை தொடாதன்னு சொல்லிக்கிட்டு, கல்யாணத்தன்னைக்கு தாலி கட்டினதும் உன் காலை பிடிச்சு நான் தானே மெட்டி போட்டு விடணும், வேற யார் போடுவாங்க? அவனுடைய பேச்சை கேட்டு அயர்ந்து போய் நின்ற மாதவியை குனிந்து தன் இரு கைகளால் அள்ளி கொண்டான் முகிலன். அதற்கும் கையையும் காலையும் உதறி கொண்டாள் அவள். ஐயோ கீழே விடுங்க, நான் நடந்தே வரேன். கத்தாத, ரொம்ப சத்தம் போட்டா அப்புறம் குனிஞ்சு லிப்ஸ கடிச்சு வச்சிருவேன், மூச் என்று கண்டிப்பான குரலில் முகிலன் சொல்ல, அதன் பிறகு ஏன் மாதவி கத்தப் போகிறாள்? பெட்டி பாம்பாய் அடங்கி விட்டாள். அறைக்குள் நுழைந்தவன் அவளை கட்டிலில் அமர்த்திவிட்டு டிரெஸ்ஸிங் டேபிள் மேல் வைத்திருந்த அந்த நகை பெட்டியை திறந்து கொலுசை எடுத்து வந்தான். அவள் காலடியில் மண்டி போட்டு அமர்ந்தவன் அவளுடைய வலது காலை எடுத்து தன் தொடை மீது வைக்க, மாதவியின் உடல் எங்கும் ஒரு விதமான குறுகுறுப்பு, இதுவரையில் அவள் அறியாத ஒரு விதமான இன்பமான இம்சை. பெட்ஷீட்டை இறுக பற்றி கொண்டாள். பாதத்தை தொட்டு கொண்டு கிடந்த புடவையை கணுக்காலுக்கு மேலாக லேசாக உயர்த்தி கொலுசின் கொக்கியை பிரித்து மாட்டி விட்டவன் அதே போல அடுத்த காலையும் தன் தொடைமேல் தூக்கி வைத்து கொலுசை மாட்டி விட்டான். பிறகு இரு கால்களையும் மொத்தமாக தன் தொடை மீது வைத்து ஆசையாக அதனை தன் இரு கைகளாலும் அவன் வருடி கொடுக்க, இதற்கு மேல் தாங்க முடியாது என்பது போல கட்டிலில் இருந்து சறுக்கி தன் தொடை மீது வந்து அமர்ந்த மாதவியை இறுக அணைத்திருந்தான் முகிலன். அவளும் தான்.